கார்த்தி தினபதி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வியூஸே வரமாட்டேது. என்ன காரணம்னு தெரில. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச முடிட்டா இருக்கும். நம்ம கார்த்தி மாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓ அப்போனா ராஜா தாத்தா தான் எல்லா உண்மையும் நினச்சி நம்பிட்டாங்களா? அச்சோ தேவையில்லாமல் சிவகாமி மேலே பழி போட்டிருக்காங்க. இதை ராஜா தாத்தா பண்ணுவாங்கன்னு எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்போ அதிகாரிங்களாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகணுன்னு பார்க்குறாங்க. எங்கள் அம்மா எவ்வளோ போராடி பார்த்தாங்க ராஜா கிட்ட. ஆனால் அவங்க எதுவுமே எங்கள் அம்மாவுக்கு ஆதரவாக ஒரு வாரத்தை கூட பேசலை தெரியுமா அப்படின்னு சொல்லி சமக்கோத்தில் இருக்காங்க. இதுவே உன் மனசு கஷ்டமாக இருக்கே, இதுக்கும் மேலே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் எங்கள் அம்மா அவங்க காலில் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அதுக்கப்புறமேட்டு ராஜா தாத்தாவோட அவங்க ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் அம்மா எப்படி இருக்காங்கங்கிற விஷயத்த சொன்னாங்க. எங்கள் அம்மா அசந்து தூங்கிட்டாங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா ஆச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் உண்மையிலேயே அந்த நகை யதார்த்தமாக இங்கே வந்திருக்குங்கிற விஷயத்த ஆதாரம் பூர்வமாக ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இன்னொருத்தவங்க ஏகப்பட்ட நகையோட அந்த பக்கம் போயிட்டு இருந்தாங்க போல இருக்குது. அப்போ தான் இவங்க தான் எடுத்திருக்காங்க. இதில் யாரோ ஒருத்தவங்க தான் இந்த நகையை இங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க. எங்கள் அம்மா எவ்வளோ வாட்டி சொன்னாங்களே, நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ராஜா தாத்தாவை கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க சாமுண்டீஸ்வரியும். அந்த இடத்துல சாருலதாவும் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா தெரியாமல் நடந்துருச்சு. நீங்கள் ஒரு வார்த்தை கூட ஆதரவாக பேசலை. எங்கள் அம்மா மேலே பழி போட்டுட்டீங்க. இதை எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. எங்கள் அம்மா நல்லவங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் மட்டும் சுற்றி இருக்கிறவங்க 1000 பேர் 1000 விதம் பேசட்டும். நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு இப்படியெல்லாம் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி நான் கத்துனேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்கள நான் சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல அச்சோ நம்ம சின்ன பிரச்சனையாக இருக்கும் தீர்த்து வச்சிடலாம்னு நினச்சா இது என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கே, இதை நம்ம தாத்தா என்றைக்குமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டே இருக்காங்க. நான் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது. ஆனால் நியாயம் இருக்குங்கிறதுனால நம்ம ஆதரவாக நிற்க முடியுமா? பிரச்சனையை என்றைக்காக இருந்தாலும் முடிச்சு தானே வைக்கணும். இது மாதிரி வளர்த்துக்கிட்டே போகக்கூடாதுல்ல. நீ சொல்கிறது புரியாமல் இல்லை. ஆனால் அங்கே நேரில் நின்று பார்த்தது நான். எங்கள் அம்மாவுக்கு நடந்த பிரச்சனையை என் கண் எதிர நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்த விஷயத்தை எப்படி என்னால் விட்டு கொடுத்து போக முடியும்? எல்லோரும் இப்போ நீ கூட மனசில் நினைக்கலாம், இவளுக்கு ஏன் இவ்வளோ கோவம்லாம் வருதுன்னு. கோவம் எதனால் வருது? எங்களை யாரையுமே நம்பாமல் எங்கள்கிட்ட காசு பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு அவங்களா முடிவு பண்ணி எங்கள் பேச்சை கூட யாரும் கேட்கல. இதுவே ராஜா தாத்தா மேலே யாராவது ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்கள்ட்ட ஏற்கனவே நிறையா இருக்குது, அதனால் அவங்க எடுத்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசியிருப்பாங்க. இந்த பிரச்சனையை வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பாங்க. அப்போனா பணம் தான் முக்கியமா? மனுஷனுக்கு வாக்கும் சொல்லும் முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே எதுவுமே பேசாமல் தர்ம சங்கடமாக கார்த்தி இருக்காங்க. எப்பட்றா அந்த பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சு மாமாவை நம்ம இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு கோயிலை திறக்க வைக்க முடியும்? அதுவும் 48 நாளுக்குள்ளே இது எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி வாக்குறுதி வேற கொடுத்துருந்தோமே, இதை என்ன செய்யறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி. இனிமேட்டு என்கிட்ட கேட்காத. இத்தனை நாளாக இந்த ரகசியத்தை எனக்குள்ளேயே தான் போட்டு வச்சுருந்தேன். என் பசங்களுக்கு கூட இது தெரியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் திருப்பி இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காத, அவ்வளோதான். நீயும் எனக்கு சொந்தம் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதனால தான் நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மட்டும் வெளியில் போகிறாங்க. என்னது அக்காவை காணுமே அப்படின்னு சொல்லும்போது அக்காவும் இவனும் என்ன தன்னந்தனியாக ரகசியம் பேசியிருக்காங்க. என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருப்பானா, இல்லை நம்ம திட்டம் போட்ட ரகசியத்தை எதுவும் சொல்லியிருப்பானான்னு தெரிலன்னு சொல்லி அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி கிட்ட அவங்க தங்கச்சி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யதார்த்தமாக தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு தெரியாமல் கூட அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரகசியம்லாம் இருக்கா? இல்லடி நம்ம குடும்ப விவகாரத்தை பற்றி சொன்னேன், எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருதுன்னு அந்த இடத்துல புரியணும்ல. அவன்கிட்டலாம் எதுக்குக்கா சொல்லிகிட்டு இருக்க இதையெல்லாம் அப்படின்னு சொல்லி சந்திரலேகா கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவனுக்கும் தெரியட்டும். அப்போ தானே நம்ம குடும்பம் எதை தாண்டி வந்திருக்கோம், எவ்வளோ பெரிய பிரச்சனையை கடந்து வந்திருக்கோங்கிற விஷயம்லாம் அவனுக்கும் தெரியுங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை அருமையாக மாதம் முடிப்பாங்க. கார்த்தி எப்படி 2 குடும்பத்தோட பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்குது.